நம்ம நம்புறதெல்லாம் தெய்வம் கிடையாதுங்க. நீங்க அறிந்து கொள்ள, தவறான நம்பிக்கை நம்ம சாபத்துல கொண்டு போய் விட்டு விடும். ஏன்னா முன்னோர்லாம் முட்டாளா அதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்தாங்களே அப்படின்னா, முன்னோர்லாம் நிறைய தவறான நம்பிக்கையிலிருந்து இப்ப இந்த காலத்துல அதுல நிரூபிக்கப்பட்டு நம்ம மாத்தி இருக்கிறோம்ல. முன்னோர்கள் பரம்பரையா உன் தொழிலை செய், அதான் முன்னோர் வைத்திருந்தாங்க. படிக்கிறதுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்க தான் படிக்கணும், மற்றவங்க பரம்பரை தொழில் செய். இது தவறான நம்பிக்கை. அதை மாற்றணும்னு உடைச்சு எரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் எல்லா வேலைக்கு வந்துட்டோம்ல. வேதம் எழுதப்பட்ட எல்லாத்திலுமே கடவுள் என்பவர் யாரு, நீங்க அதை வாசித்து பார்த்து இந்த குணம் இவர்கிட்ட இருக்குதான்னு நீங்களே நிதானிச்சு அறிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில புத்தகத்தில் பார்த்த சித்தர்கள், அப்புறம் அகஸ்தியர், அவங்க எல்லாம் கடவுளுக்கு பெண்டேறி பிள்ளை எது, காமக்கொலை லீலை எதுன்னு வாசித்தார் பார்த்தவர். கடவுளுக்கு பொண்டாட்டி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, காமக்கொலை லீலைகள், இந்த லீலை பண்றது, லவ் பண்றது, பொண்ணு பெண்ணால போறது, இதெல்லாம் அவர் கிடையாது அப்படி எழுதியிருக்க. அந்த சாஸ்திரம் எழுதினவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, கடவுள்னா அவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. நீங்களே அதை வாசிங்க. இதெல்லாம் நம்ம அறியாம இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய சாபத்துக்குள்ளேயே இருக்கிறோம். தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. ஓகே.